ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. जिह्वे कीर्तय केशवं मुररिपं सेतोपज श्रीतरं पाणिद्वन्द्वसमर्चय अच्युतकथा श्रोत्रद्वयद्वं शृणु कृष्णं लोकयलोचनद्वयकरेर्गच्छाङ्घ्रियुग्मालयोः जिग्रग्राणमुकुन्दपादतुलसीं மூர்தனமாதோக்ஷஜம். உயர்ந்த நாராயணியத்தினுடைய 21வது தசகத்துல அந்தந்த வருஷங்கள்ல, அதாவது அந்தந்த கண்டங்கள்ல பாரத வருஷத்துல சுவாமி எந்தெந்த ரூபத்துல இருக்கான்றத பட்டத்திரி ஆச்சரியமா பாகவதத்தினுடைய பல ஸ்லோகங்களை ரத்தன சுருக்கமாக கொண்டு வர்ணிச்சுருக்காரு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் பத்ராசிரமம் என்ற ஒரு வருஷத்துல சுவாமி ஹயக்ரீவ மூர்த்தியாக கல்பந்த கூட்ட நிகமோத்தரண பிரவீணமும் தியாயாமி தேவகய சீர்ஷதனும் பவல்தமோ. அவர் உத்தமமான ஹயக்ரீவ மூர்த்தியாக அங்க ஒரு காட்சியை அடிச்சிருக்கார். வேதத்தை தான் மீட்டு கொடுத்த ஒரு ரூபத்தோட இந்த கல்பம் முழுக்க அவர் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அவரை அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் அவ சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். எப்படி சோஸ்திரம் பண்றா அப்படின்னு பாகவதம் சொல்லித்து, வேதான்யுகல்தே தமசா திரஸ்கிருதம் ரசாதலோத்யோ கிருதுரங்க விக்ரக பிரத்யாதேவைர் கவயே பியாசதே தஸ்மை நமஸ்தே விததே கீதாயதே. ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஹயக்ரீவராக உயர்ந்த மூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே ஒரு புறம் யோக பட்டத்தோட யோக ஹயக்ரீவராகவும் மற்றொரு புறத்தில் மகாலட்சுமியை தன்னுடைய மடியில வச்சுண்டு தன்னுடைய ஒரு கரத்தால மகாலட்சுமியை அரவணைச்சுண்டு ஒரு திருவடியை தொங்க விட்டுண்டு ஒரு திருவடி மகாலட்சுமியை அமரணம்ன்றதுக்காக தன்னுடைய திருவடியை மடக்கிண்டு சங்கு சக்கரங்களோடும் குதிரை முகத்தோடும் வேதமாகிய அமுதத்தை ஞானத்தை வர்ஷிக்கக்கூடிய ஒரு வைபவத்தோடும் இருக்கக்கூடியவனுடைய ரூபத்தை நாங்கள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கோம்னு அங்க இருக்கக்கூடிய மகரிஷிகள் எல்லாரும் சொல்றாளாம். அந்த காலத்துல இந்த ஒரு பத்ராசிரமம்ன்ற ஒரு வருஷம் இருக்கே, அந்த கண்டம் தான் மகான்கள் இப்ப சில பேர் நம்முடைய உலகத்தினுடைய தேசங்கள்ல சைனா அப்படின்ற ஒரு தேசமாக இருக்குன்னு கூட பாகவத ஸ்லோகத்தை வச்சுன்னு இப்ப சொல்றதும் உண்டு. அப்படி அந்த ஹயக்ரீவ மூர்த்தி லோகத்துல அந்த கண்டத்துல ரட்சிச்சுருக்கார். இந்த ஸ்லோகம் யார் காதல விழுறதோ அவர்களுக்கு குழந்தைகள் வீட்டுல படிக்கிறவா இருந்தா இதை கேட்டா போருமா. நாராயணியத்துல இந்த 21வது தசகத்துல வரக்கூடிய 2வது ஸ்லோகத்தை படிச்சாலோ இதுல காதல விழுந்தாலோ ஞானமானது விருத்தியாகும். படிப்புல அவர்கள் தேர்ச்சியை பெறுவார்கள். தெளிந்த புத்தியை கொடுக்கும், மனசுல அமைதியை கொடுக்கும்னு இத்தனை பலஸ்ருதியை சொல்லி நாராயண பட்டத்திரி இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, இலாவிருத்த கிழக்கான பூகண்டம் பத்ராச்சலத்தில் பத்ர சிவசர் வணங்கிடலும் வடிவம் கொண்டீர் பலாதிகலம் பத்ர சிவர் வணங்கவரும் மாக பெரிய பிரளயம் தன்னில் ஜலாதிகளில் மறைந்திட்ட வேதத்தை வெளிக்கொணர்ந்த ஹயக்ரீவானியிலாமல் எந்த பாவமெல்லாம் மறைந்திடவே என்று முனை எழுதுகின்றேன் என்ற ஒரு தமிழ் பாசுரத்தோட இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமத்தில் 21வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல எந்த மூர்த்தி எந்த கண்டத்துல தான் இன்னைக்கு திவ்ய ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கார், எந்த ரூபத்துல இருக்கார், அவரை எந்த தேவத்தை அங்க எந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் ஆராதிச்சுருக்கான்ற வைபவங்களை எல்லாம் தொடர இருக்கார். நாமளும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த கண்டத்துல அந்த தேவதை தரிசிக்கக்கூடிய தரிசனம் இருக்கட்டும். நாம இப்ப நலம் தரும் நாராயணியத்துல நம்முடைய வழக்கமே ஏதாவது ஒரு திருக்கோயில்ல ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடையிறது தான். அந்த வகையில நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடியது திருமால்பூர்.
அந்த திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அழகோடு அமைந்திருக்கக்கூடிய புரசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாள் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இதோ அடைய இருக்கின்றோம். அந்த மூலமூர்த்திக்கு மேல் ஆச்சரியமான ஒரு விமானம், அந்த விமானத்திலே இதோ பல சுதை வடிவத்திலே எம்பெருமானை நாம் தரிசிக்கின்றோம். மகாவிஷ்ணுவானவர் ஒரு திருவடியை மடக்கி மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவியோடும் நமக்கு சேவையை அளிக்கின்றார். வராகவதாரம் எடுத்த எம்பெருமானானவர் 3 பரிணாமங்களிலே இதோ ஒரு வராகமூர்த்தி பூமாதேவியை தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே தன்னுடைய திருமுகத்தில் பூமாதேவியோடு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு வராகமூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு சுதை வடிவத்திலே தரிசனத்தை அளிக்கின்றார். 3வது வராகமூர்த்தி லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே லக்ஷ்மி வராகனாக நமக்கு காட்சியளிக்க, இதே சந்தர்ப்பத்தில் விமானத்தில் பல தசாவதார மூர்த்திகளையும் இதோ தரிசிக்கின்றோம். முதல் அவதாரமான மத்ஸ்யம், அதே சந்தர்ப்பத்தில் பகவானுடைய வாமனாவதாரம் சிறிய உருவத்திலே நமக்கு எம்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய அழகான வைபவம், பலராமன், பரசுராமர், கோதண்டத்தை கையிலே தாங்கிய அழகான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீ கிருஷ்ணர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு சுதை வடிவத்திலே இங்கு ஆச்சரியமான ஒரு திவ்ய தரிசனம் இதோ திருமலையிலே இருப்பது போல ஸ்ரீனிவாசனுடைய தரிசனத்தையும் அடைகின்றோம். இந்த ஸ்ரீனிவாசனுக்கு இங்கு விமான ஸ்ரீனிவாசன் என்று திருநாமமாம். திருமலை ஒன்றில்தான் நாம் அவனை பிரதட்சிணம் வரும்போது விமான ஸ்ரீனிவாசனாக நம்முடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்வோம். அதே சக்தியோடு அதே ரூபத்தோடு புரசையிலும் கரியமாணிக்க பெருமாளுடைய விமானத்திலே பகவான் விமான ஸ்ரீனிவாசனாக நமக்கு காட்சியை அளிக்க, இதோ பகவான் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைகின்றோம். துவாரபாலகர்கள் நம்மை வரவேற்க, முகப்பிலே கஜலட்சுமியானவள் திவ்ய தரிசனத்தை அளிக்க, மூலமூர்த்தியான கரியமாணிக்க பெருமாள் அவரும் தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். பெரிய கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு ஸ்ரீனிவாசன் போன்று தன்னுடைய தோளில் இருந்து சிரசு வரை ஏற்றி மற்றொரு தோளிலே இறக்குவதால் தோளில் சார்த்தப்பட்ட மாலை தோமாலை என்ற ஒரு சேவையை திருமலையிலே திருமலையப்பன் அடைவது போல இங்கும் கரியமாணிக்க பெருமாள் தோளிலே தோமாலையை சார்த்திக் கொண்டு அழகாக காட்சியை அளிக்கின்றார். மந்தகாசமான ஒரு முகம், நீண்ட நாசி, கர்ணபத்திரம், முத்து மாலையிலே சிகப்பு அட்டிகை பொதிக்கப்பட்ட வட்சஸ்தலத்திலே அலங்கரிக்கக்கூடிய முத்து மாலை, ஒரு ஹஸ்தம் அபயகஸ்தமாகவும் மற்ற 2 ஹஸ்தங்கள் சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டும் 4வது ஹஸ்தம் சற்றே மடிக்கப்பட்ட கடிகஸ்தமாகவும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் கல்பதிக்க பதக்கத்துடன் இதோ பெரிய யஜ்ஞோபவீதத்தையும் சார்த்திக் கொண்டு காட்சியை அளிக்க அவருடைய திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அஷ்டபந்தனம் செய்யப்பட்ட தாமரை பீடத்தின் மேலே 2 திருவடிகளை அகல வைத்துக் கொண்ட ஸ்ரீனிவாசன் திருவடியிலிருந்து திருமுடி வரை தரிசிக்கும் போது தாழம்பூ மாலையை சார்த்திக் கொண்டு பட்டு வஸ்திரத்துடன் மிளிரக்கூடிய எம்பெருமான் பூமாலைகளாலும் ஜொலிக்கக்கூடிய அவனுடைய வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் கருணையே உருவெடுத்த அற்புதமான நின்ற திருக்கோலத்திலே கிரீடம், திலகம், கெம்புக்கல் பதிக்கப்பட்ட அழகான நகைகள், திருமாங்கல்யம், உயர்ந்த வஸ்திரம் இவைகளை தரித்துக் கொண்டு கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். இதே உருவத்தோடு இதே அலங்காரத்தோடு மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் கெம்புக்கல் பதக்கத்தோடும் திருமாங்கல்யத்தோடும் ஆனால் வலது கையிலே தாங்கப்பட்ட தாமரை புஷ்பத்தோடும் நமக்கு காட்சியை அளிக்க, இவர்களுக்கு முன்னால் உற்சவ மூர்த்தியாக போக சீனிவாசனும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, இதே தரிசனத்தோடு நாராயணியத்தின் 21வது தசகத்தில் 3வது ஸ்லோகத்தில் எந்த கண்டத்தில் பகவான் எவ்வாறு காட்சியளிக்கிறார் என்பதை பட்டத்திரையும் வர்ணிக்க துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, தியாயாமி தட்சிணகதே அரிவர்ஷ வர்ஷே பிரக்லாத முக்கிய புருஷைகி பரிசேவ்யமானோ உத்துங்க சல்த தவளாகிருதி மேக சுத்த ஞான பிரதமோ நரகரியோ பகவன் பிரபத்தியே. நரசிம்மமூர்த்தி அந்த கண்டத்துல இருக்கார் அப்படின்ற ஹரிவர்ஷம் அப்படின்ற ஒரு வருஷமாம். அந்த ஹரிவர்ஷம் தான் இப்ப அரேபியாவாக இருக்குன்னு மகான்கள் சில பேர் கணிச்சு சொல்றதும் உண்டு. அந்த ஒரு கண்டத்துல நரசிம்மமூர்த்தியானவர்
தான் சாஸ்வதமாக இருந்துட்டு உலகத்தை காப்பாத்தின்னு இருக்காராம். அப்ப அவரை பூஜை பண்றது யாரு? ஒவ்வொரு கண்டத்திலையும் ஒரு பெருமாள் இருக்கார், அவர் ஒருத்தர் பூஜை பண்றாருன்னு வரிசையா இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு இருக்கார். பூஜை பண்றது யாருன்னா பிரகலாத முக்கிய புருஷே பரிசேயமானோ, நிருசிம்மமூர்த்தியினுடைய அவதாரத்துக்கு யார் காரணபூதனாக இருந்தானோ அந்த பிரகலாத சுவாமி கூப்பிய கைகளோட அந்த உத்தமமான அரிவர்ஷ கண்டத்துல உத்துங்க சந்த தவளா கிருதிமேக சுத்த ஞான பிரதோ நரகரியோ பகவல் பவல்தமோ, அவர் சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கான் நரசிம்மமூர்த்தி. அவரும் அவருக்கு பல பரிணாமங்கள் உண்டோனோ, உக்ர நரசிம்மர், சாந்த நரசிம்மர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். இப்ப கூட விமானத்துல இந்த திருக்கோயில்கள்ல 3 பரிணாமத்தோட நம்ம சுதை வடிவத்தோட நரசிம்மமூர்த்தியை தரிசனம் பண்ணோம். ஞானப்பிரதாவாக நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குபவராக இந்த கண்டத்திலே பிரகலாதன் சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சுவாமி ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கல பிரசூததம் தியாயந்து பூதானி சிவம் மிதோ திவ்யா மனஸ்ச பத்ரம் பஜதா ததோஷச ஆவேஸ்யதம் நோ மதிப்ரயகைதுகி. உலகத்துக்கு க்ஷேமம் உண்டாகணும், துஷ்டனுக்கு இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் விலகணும், இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காராம். பிரகலாதன் அங்க உட்கார்ந்து எல்லா உலகத்திலையும் சாந்தியானது நிலவணும், நிஷ்காமமான ஒரு பக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நரசிம்மமூர்த்தி உன்னை சரணம் அடையக்கூடிய பக்தர்களுக்கு நிருசிம்ம விபயாய ஜனாஸ்மரந்தி. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லித்து இந்த ஸ்லோகங்கள் பாகவதமோ இல்ல நாராயணியத்துல 21வது தசகத்துல இந்த 3வது ஸ்லோகத்துல பாதி நரனாகவும் பாதி சிம்மமாகவும் இந்த கண்டத்துல சுவாமி இருந்துட்டு ரட்சிக்கக்கூடிய ஒரு ரூபத்தையோ இல்ல பிரகலாதன் எந்த பிரகலாதனுக்காக இவன் அவதாரம் பண்ணான்னு அந்த வைபவத்தை நம்ம வர்ணிச்சுட்டு இருக்கோமோ, வரக்கூடிய தசகம் நெருங்கின்னு இருக்க 24 5வது தசகத்துல நாராயணியத்துல முழுக்க முழுக்க பிரகலாத ஸ்துதி நரசிம்ம அவதாரத்தை விவரிக்க போறார் பட்டத்திரி. அதுக்கு முன்னாடியே ஒரே ஸ்லோகத்துல சுருக்கமா சொல்லிட்டார். பிரகலாதனால துதி பண்ணப்பட்ட இந்த ஸ்லோகம் யார் காதல விழுதோ அவருக்கு நிருசிம்மனுடைய அனுகிரகம் ஏற்படும், திருஷ்டி தோஷங்கள் விலகும், மனசுல பயம் இருக்காது, பீதியானது இருக்காது, பாபமானது விலகும்னு சொல்லி அந்த சோஸ்திரத்தோட இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய ஒரு தமிழ் பாசுரம். இலாவிரதம் என்னும் இடத்தில் தெற்கினிலே அறிவருஷம் கண்டமதில் பிரகலாதர்க்கே குலாவலுரு மகாபுருடர் வனங்களுரு ஞானத்தை புகட்டிடுவாய் வெண்மஜாக உலாவலுரு தூய்மை மிகவும் உன்மதனை போதிப்போய வெண்மையுடல் உயர்த்தே ஓங்கும் எல்லாம் துதிக்கும் நரசிங்கா நரசிங்கா உன் வடிவத்தில் உன்னை துதித்தே ஏத்துகின்றேன் குருவாயூர் குலவுவோனே. எல்லா ஸ்லோகத்தையும் முடிக்கச்சே குருவாயூரப்பா நீ அப்படி அங்க இருக்கையாமேன்னு கேட்கிறார். இப்ப இருப்பது போல குருவாயூரப்பனும் சத்தியம்னு தலையசைக்கிறார். அடுத்த கண்டத்துல 21வது தசகத்துல 4வது ஸ்லோகத்துல ஒரு எம்பெருமான பத்தி வர்ணிக்க இருக்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை புரசை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு உத்தமமான ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய சன்னதியில் அவனுடைய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.